எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் ஃபிஷ் பிரியாணி பிடிக்கும் தானே? வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்காக ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு பெரிய கிங் ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இதுதான் நம்ம நெய் மீன் சொல்லுவோம்ல, அந்த ஃபிஷ் தாங்க. இது ரொம்ப பெரிய ஃபிஷ் இல்லைங்க, நார்மல் ஃபிஷ் தான். 1.5 2 kg தான் இருக்கும். இதோட தலையெல்லாம் கட் பண்ணி அதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி அப்புறமா இந்த செதிலெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சுன்னா ஒரு 1 1.5 kg தான் இருக்கும், அவ்வளோதாங்க. இந்த ஃபிஷ் நம்ம வால் பகுதியை கட் பண்ணிட்டோம், தலை பகுதியை கட் பண்ணிட்டோம், அதோட செதில் அதோட இறக்க எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணி போட்டதுக்கப்புறமா நமக்கு அந்த 1 kg தான், எக்ஸாக்ட்லி 1 to 1.5 தான் இருந்துச்சுங்க. ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணுறது இந்த ஃபிஷ்ஷை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணிட்டோன்னா நம்ம ஃபிஷ் பிரியாணி கூட இந்த மிக்ஸ் ஆகி ஃபிஷ்ஷு தனியாக நமக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு கிடைக்காதுங்க. அதுக்காக இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபிஷ்ஷாக பெரிய பெரிய பீசஸாக நம்ம கட் பண்ண போகிறோங்க. இந்த பெரிய ஃபிஷ்ஷை இங்கே பாருங்கள், வட்டமாகவே கட் பண்ணி அதை நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம பாருங்கள் இந்த மாதிரி பீசஸாக எடுத்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இதை ரொம்ப அப்படியே நம்ம டெக்கரேட் பண்ணி இது கொஞ்சம் மசாலா எல்லாம் போட்டு ட்ரெஸ் பண்ணி அதை ஒதுக்கி வைக்க போகிறோம். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் நம்ம சில்லி பவுடர் எடுத்துக்கிறோம். அப்புறம் 2 டீஸ்பூன் அது நல்ல மிளகு பொடி, அப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு போட்டாச்சா. அப்புறம் என்னன்னா 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் இதில் விட்ருவோங்க. இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம கோகோனட் ஆயில் இருக்குல்ல, அதையும் விட்டாச்சுங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த லெமன் ஜூஸ்லையும் கோகோனட் ஆயில் இருக்கிற மாய்ஸ்சரே நமக்கு போதுமானது. இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல ஃபிஷ்ஷு, அதில் போட்டு அதுக்கு மேலே அப்படியே தடவிடுங்க. தடவி இதை தனியாக வச்சிடலாங்க. 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ என்ன ஒரு ஆளை எடுத்து நம்ம ஊற வைக்க போகிறோம். அதுக்காக பஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். 1 கிலோ ரைஸ் எடுத்துக்கிறேன். இந்த ரைஸை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி விட்டு இவங்களையும் 30 மினிட்ஸ் ஊற வச்சிடலாங்க. அவங்களும் இவங்களும் தனியாக ஊறட்டும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மசாலா ரெடி பண்ணலாங்க. என்ன மசாலா ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி தண்ணி வச்சு இந்த ரைஸை குக் பண்ணிடலாங்க. 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 30 மினிட்ஸ் ஆனதுனால இந்த ரைஸை குக் பண்ணிவிட்டு மற்றது போட்டுடலாம். அதுக்காக தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதிக்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரைஸை வேக வச்சிடலாங்க. அவங்க வேகட்டும். அந்த நேரத்தில் மசாலாக்கா 1 டேபிள் ஸ்பூன் ஷாஜீரா எடுத்துக்கிறேன். அப்புறம் 2 இன்ச்சு சைஸில் பட்டை எடுத்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, அப்புறமா 5 கிராம்பு, 5 ஏலக்காய் எடுத்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி நமக்கு எடுத்துக்கலாங்க. ஓகேவா? இதெல்லாம் பவுட்ரு பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதுவுமே நம்ம பவுடராக கடையில் வாங்கின பேக்கெட் யூஸ் பண்ணல, ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறோம். அதுதான் நம்ம பிரியாணிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுங்க. அப்புறமா நான் இங்கே ஒரு 4 ஆனியன் எடுத்துக்கிறேன். ஏன்னா 1 கிலோ ரைஸுக்கு பெரிய சைஸில் 4 வெங்காயம் போதுங்க. இந்த வெங்காயம் தோல் உரித்து கழுவி அதை எடுத்துட்டு இந்த மாதிரி நான் க்ரஷரில் போட்டு லைட்டாக நம்ம க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணால் கூட போதுங்க. இது ஈஸியாக வேலை முடிகிறதுக்காகவும் ஒரு டைம் கன்சியூம் நம்ம தடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறோங்க. டைம் சேவ் பண்ணிடலாம். அதுக்காக பாருங்கள், அந்த ஆனியன் எடுத்து அந்த மாதிரி நம்ம சாப் பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி 4 தக்காளி, அப்புறம் 5 பச்சை மிளகாய் அங்கே காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் போட்டுக்கலாம். அதுவும் போட்டுக்கிட்டு இதை இந்த மாதிரி நம்ம சாப் பண்ணி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சாச்சு. அப்போ நம்ம வதக்கிறதுக்கு ஈஸியாக வதங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஆல்ரெடி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோம். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இதுவும் வீட்டில் அரைச்சதாங்க. ஜிஞ்சரும் கார்லிக் நம்ம எடுத்து அரைச்சி வச்சுக்கிறோம். அப்புறமா ஒரு கடாயில் கடலை எண்ணெய் எடுத்துட்டு இதை நம்ம முந்திரி பருப்பும் அப்புறம் கிஸ்மிஸும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோங்க. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் பண்ணலாங்க, இல்லாட்டி இது வேண்டாங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம்ல நம்ம ஃபிஷ்ஷு, அவங்கள எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஷாலோவாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். நிறைய எண்ணெய் விட்டு டீப்பாக ஃப்ரை பண்ண வேண்டாம், முறுமுறுன்னு ஆயிடுவாங்க. இவங்க சாஃப்டாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், லைட்டாக எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அவங்கள வச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு கைப்பிடி நிறைய மின்ட்டு புதினா இலை எடுத்துக்கிறேன். 1 கைப்பிடி நிறைய
கொரியாண்டர் லீவ்ஸ் மல்லி இலை இதை ரெண்டையும் கட் பண்ணி அதையும் தனியாக வச்சாச்சு. இப்போ பாருங்கள் நம்மளோட ரைஸு வெந்துச்சுங்க. இது ரொம்ப நைஸாக வேக வேண்டாம், ஒரு 80லேருந்து 90% வெந்தால் போதுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம தம் பண்ணுறப்ப இன்னும் அதில் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் 90% வெந்தாச்சு. ஓகே போதுங்க. ரைஸை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம மசாலா பண்ணுறதுக்காக டேபிள் ஸ்பூன் நம்ம ஒரு கடலை எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் நெய் எதுவும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா ஃபிஷ்லேருந்து வர ஆயில் நமக்கு இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபிஷ்ஷில் இருக்க நெய் இருக்கும்ல, அது கூட ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. அப்புறமா இந்த கடலை எண்ணெய் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த ஆனியன், அப்புறமா டொமேட்டோ அதெல்லாம் போட்டு வதக்கிடலாங்க. அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அவங்களையும் போட்டு வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் மசாலா போட போகிறாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி, அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல பொடி, அந்த பொடி அவ்வளோத்தையும் போடலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூனில் எல்லாமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கப்பு நம்ம கட்டியான தயிர் அதையும் போட்டுக்கலாங்க. தயிரையும் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி இலை புதினா இலையில கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அதில் ஹாஃப் எடுத்து இதில் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ரொம்ப நேரம் அதுக்கப்புறம் அந்த தயிர் விட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க. தேவையான உப்பும் போட்டுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்ல அந்த ஃபிஷ்ஷஸ், அந்த ஃபிஷ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நம்ம ஸ்பூனை போட்டு கிண்ட வேண்டாங்க. ஏன்னா நம்ம ஃபிஷ் எல்லாம் உடஞ்சி போயிடும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி குலுக்கி வச்சிங்கன்னா அந்த மசாலா அது கூட செட் ஆயிருங்க. அப்போ அதில் இருந்து ஹாஃப் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு. ஏன்னா நம்ம தம் பண்ண போகிறோம். ஹாஃப் நம்ம குக் பண்ண பாத்திரத்தில் இருக்குங்க. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸு, அந்த ரைஸை கொஞ்சம் அதுக்கு மேலேயா போடுறோம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி இலை புதினா இலை போடுறோம். அதுக்கு மேலேயா நம்ம ஃபிஷ் வைக்கிறோம். திருப்பி அதுக்கு மேலே ரைஸு போடுறோம். திருப்பி அதுக்கு மேலே மல்லி இலை புதினா இலை போடுறோம். கடைசியாக என்ன போடுறோம், நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ நட்டு, கிஸ்மிஸ் அதெல்லாம் போட்டு அப்படியே டெக்கரேட் பண்ணுறோம். அப்படி பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. எத்தனை லேயர் உங்களுக்கு வருமோ அத்தனை லேயர் ரைஸ் ஃபிஷ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. லேயர் போட்டாச்சு. எந்த பாத்திரத்தில் வேணாலும் வச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லைங்க. இதில் தம் போடுறது எப்படி வேணாலும் தம் போடலாம். சில பேர் கோதுமை மாவு வச்சு தம் போடுவாங்க, இல்லை டைட்டான லிட்டு வச்சு மூடிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாத்திரத்துக்கு கீழேயும் மேலேயும் தண்ணி வைப்பாங்க. மேலேயும் அப்போ வெயிட் இருக்கும், கீழேயும் வந்து தண்ணி சூடான தண்ணி ஆவி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ணலாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு தோசைக்கல் எடுத்து தோசைக்கல் அடியில் வச்சுட்டு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த எல்லாம் போட்டு வச்சுருக்கேன்ல இந்த பாத்திரத்தை அப்படியே வச்சு மூடி வச்சு 20 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு சின்ன மிதமான தீயில நம்ம வச்சு எடுத்துட்டோன்னு வைங்க, நம்மளோட பிரியாணி ரெடி தாங்க. நான் தோசைக்கல்ல தான் தண்ணி வச்சு அதுக்கு மேலே இந்த பிரியாணி வச்சு அதை நல்லா மூடி வச்சேன். இங்கே பாருங்கள் உதிரியாக எவ்வளோ அழகான, எவ்வளோ ஒரு டேஸ்டியாக, பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபிஷ் பிரியாணி அதோட ஃப்ளேவர் தனி, டேஸ்ட் பிரமாதங்க, பிரமாதம்.